நண்பர்களே வணக்கம். பின் இந்தியா அகாடமி சார்பாக உங்கள் எல்லாருக்கும் வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறதுக்கு வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் எல்லாருமே நல்லபடியாக சின்சியராக கலந்துட்டுருக்கிறீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகிறதுக்காக இது வரைக்கும் நீங்கள் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஒன்று கேட்டுட்டு வந்துட்டுருப்பீங்க. சில கேள்விகள் நிறைய இருக்குது உங்களுக்குள்ள. அது எல்லாத்துக்கும் ஆன்சர் எப்படி பண்ணணுங்கிற ஒரு ஷார்ட்கட் மெத்தட் உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கு சொல்ல போகிறேன். இப்போது இதை கிளியராக கேட்டு நீங்கள் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது ஒரு குதிரைக்கு கடிவாளம் போடுற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க முடியும். நேற்று நம்ம பார்த்தோம், காட் கிரேஸில் தான் உங்கள் லைஃப்பில் எல்லாமே நடந்துட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம எது மேலே ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 2 விஷயத்து மேலே. ஒன்று என்னென்னா ப்ரேயர், கடவுள்கிட்ட எப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறத இன்றைக்கி ஒரு விஷயம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நீங்கள் அது மாதிரி பிரார்த்தனை பண்ணணும். ரெண்டாவது நீங்கள் பண்ணுற பிரார்த்தனை உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுறது, அதையும் இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு காடை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இன்னொரு டைம் வரும்போது காடை பற்றி ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம். கடவுள் அப்படிங்கிறவருக்கு அவர்கிட்ட நிறைய இருக்குது ஆக்சுவலாக, ரைட் இல்லைங்களா? இந்த உலகத்தில் நல்லது கெட்டது எல்லாமே அவர் தான். உங்களுக்குள்ளே ஒரே ஒரு கேள்விக்கு நான் ஆன்சர் பண்ணிடுறேன். எதற்காக இவ்வளோ நெகட்டிவ்ஸ் நடக்குன்னு கூட உங்களுக்குள்ள டவுட் வரலாம். உங்கள் வாழ்க்கையில் கூட சில கஷ்டங்கள் ஏன் வந்துன்னு கூட இருக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹோல் பாடி தான் உலகமே அப்படி வச்சுக்கோங்க. ஓகே இல்லைங்களா? நீங்கள் எவ்வளோதான் சாப்பிட்டாலுமே அதாவது நெகட்டிவ் வெளியில் வரலன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மோஷன் வெளியில் வரலன்னா உடம்பு என்னத்துக்காகிறது? இங்கே வரணும், இங்கே போகணும். இதுதான் உலகமும் அப்படித்தான். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நல்லது நடக்கிற இடத்துல நிச்சயமாக கெட்டதும் நடந்து தான் தீரு. ஓகே இல்லைங்களா? இன்பம் இருக்கிற இடத்துல துன்பம் இருந்துட்டு தான் தீரு. இது பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் லைஃப். இது நீங்கள் கடவுள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப டெப்த்தாக போனீங்கன்னா உண்மையாக சொல்லப்போ நீங்கள் பாசிட்டிவ் விட நெகட்டிவ் தான் சரின்னு நினைப்பீங்க. பணக்காரனை விட பிச்சை எடுக்கிறவங்க தான் கிரேட்னு நினைப்பீங்க கடவுள் விஷயத்தில் நீங்கள் ரொம்ப டாப் லெவல் போனீங்கன்னா. ஓகேங்களா? அதனால் அதை இன்னொரு டைம் காட் கிரேஸில் பார்க்கலாம். இப்போ அதை எப்படி யூஸ் பண்ணுறது மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ. ஓகே இல்லைங்களா? இப்போது கடவுள் அப்படிங்கிறவர் ஒருத்தர் தான். ஓகே இல்லைங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இருக்கிறீங்க. இப்போது உங்களை ஒருத்தர் மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் மச்சான்னு சொல்லுவாங்க, ஒருத்தர் சித்தப்பான்னு சொல்லி கூப்பிடுவாங்க, ஒருத்தர் அப்பான்னு சொல்லி கூப்பிட்றாங்க, ஒருத்தர் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஒரே ஆள் தான் உங்களைய 5 பேர் வச்சு கூப்பிட்றாங்களே இல்லையா? ஓகே. செகண்ட் ஸ்டெப்பு, நீங்கள் மாப்பிள்ளைன்னு சொல்லும்போது நீங்கள் உங்களை யார் மாப்பிள்ளைன்னு சொல்கிறாங்களோ அவர் கூட நீங்கள் பேசுகிற விதமே மாறும். மச்சான்னு சொல்கிற கூட வேறு விதமே மாறுவீங்க. அதே அப்பான்னு சொல்கிறவிட்ட வேறு மாதிரி பேசுவீங்க. எல்லாத்துட்டையும் ஒரே மாதிரி பேச மாட்டீங்க. எஸ் ஆர் நோ? ஒருத்தர்கிட்ட கோவமாக பேசுவீங்க, ஒருத்தர்கிட்ட கூலாக பேசுவீங்க, ஒருத்தர்கிட்ட ரொம்ப அமைதியாக பேசுவீங்க, ஒருத்தர்கிட்ட ஆக்ரோஷமாக பேசுவீங்க, இல்லை ஒருத்தர்கிட்ட ஒவ்வொரு மாதிரி பேசுவீங்க. கரெக்டாக இல்லைங்களா? அதே மாதிரி தான் உங்களுக்கு எப்படி 5 பேர் இருக்குதோ, உங்களுக்கு எப்படி 5 குணங்கள் இருக்குதோ, இதே மாதிரி தான் கடவுளுக்கும் ஒருத்தர் தான் கடவுள். அவர் பல ரூபங்கள் இருக்கிறார். இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க போதும். அப்புறம் இன்னொரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கலாம். ரைட்டுங்களா? ஐஸ்வர்யம் அப்படின்னா மகாலட்சுமியோட ரூபம், அவ்வளோதான். தைரியம் அப்படின்னா துர்கா தேவி, நெகட்டிவாக எடுக்கிறதா இருந்தால் அவ்வளோதான். தடைகள் விலகணும்னா பிள்ளையாரோட ரூபம். ஓகே இல்லைங்களா? இல்லைன்னா மற்ற கடவுளும் அப்படி தான், ஜீசஸ் அல்ல எல்லாமே அப்படித்தான். ஓகே இல்லைங்களா? கடவுள் ஒருத்தர், இவர் இந்த ரூபத்தில் வரார் அப்படி வச்சுக்கோங்க நீங்கள். இப்போது இவர்கிட்ட நம்ம காரியத்தை எப்படி சாதிக்கிறது, இதை மட்டும் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். இது ஃபண்டமெண்டல். நம்ம இதை பண்ணாமல் நம்ம இங்கே ரொம்ப டெப்த்தாக அவரெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உங்கள் லைஃப்பில் அவர் மாற்றம் நடக்க வைக்கணும். இப்போது நம்மளே என்ன பண்ணுறோம்னா கடவுள்கிட்ட போய் கோவிலில் போய் எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு கேட்குறோம். ஆக்சுவலாக இந்த ப்ரேயரே தப்பு. ஓகே இல்லைங்களா? நேற்றே பார்த்தோமே இல்லையா? லைஃப்பில் கொடுத்தது பூரா அவர். மறுபடியும் போய் கேட்குறோம்னு என்ன இருக்குன்னு தெரியுங்களா? எனக்கு நீ கொடுத்ததில் குறை இருக்குதுன்னு சொல்லி போட்டு நம்ம அவர்கிட்ட சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா கோயிலுக்குன்னு போனால் நன்றி சொல்கிறதுக்கு மட்டும்தான் கோயிலுக்கு போகணும். புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. இது ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஒரு 21 நாளைக்கு கடவுள்கிட்டே நின்னீங்கன்னா நன்றி தான் சொல்லணுங்க. இறைவா, போன வாரம்லேருந்து இந்த வாரம் வரைக்கும் நான் கோயிலுக்கு வர்றேன், இப்போ தான் வர்றேன். இதுக்கு பின்னாடி எனக்கு இத்தனை நல்லது நடந்திருக்குது, நன்றி நன்றி நன்றி. கெட்டது நடந்து அதுலேருந்து பாடங்கத்துக்கு தான் நம்ம சொல்கிறோம். எனக்கு இவ்வளோ பாடங்கத்தை கொடுத்துக்கிற நன்றி. இதை மட்டும் கரெக்டாக ஒரு 21 நாள் ஃபாலோ பண்ணி பாருங்க பார்க்கலாம். உங்கள் வீட்லேயே உட்காந்து ஒரு பிரார்த்தனை பண்ணுவோம் கடவுள்கிட்ட. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகே இல்லைங்களா? நன்றி தான் சொல்லணும் கடவுள்கிட்ட. இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னா, உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ ஒரே ஒரு கடவுள் கரெக்டாக வைங்க. ஓகே இல்லைங்களா? அது முருகரோ, உங்களுக்கு எந்த கடவுளாக இருந்தாலும் சரி, அந்த ஒரே ஒரு கடவுள் அவர் தான் இஷ்ட தெய்வம். ஓகே இல்லைங்களா? அந்த கடவுள் உங்களை எடை போடுறதில்ல. புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. அப்படி எடை போடுறவராக இருந்திருந்தார் உங்களை படைச்சிருக்கவே மாட்டார். படைச்சதே அவர் தான். ஓகே இல்லைங்களா? உங்களால் இந்த சொசைட்டியில் இப்படி தான் வாழ முடியும் அவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா நீங்கள் நிறைய சில தவறுகள் பண்ணியிருக்கலாம் வாழ்க்கையில், ஏதோ சூழ்நிலையால் கூட. நம்மளுக்குள்ள ஒரு குற்றபாவம் இருக்குது. ஐயோ கடவுள் சோதிப்பாரோ தண்டிப்பாரோ. உண்மையாக கடவுள் சோதிக்கவும் மாட்டார், தண்டிக்கவும் மாட்டார். அவருக்கு ரொம்ப பிடிச்சவர் நீங்கள்.
அவர் படைத்த உலகமே பாசிட்டிவ் நெகட்டிவ் படைச்சி வைக்கிறாரு. அவர் படைத்த உலகத்திலேயே நல்லது கெட்டது இருக்கும்போது நீங்களும் அப்படி தான் இருந்தாகணும். ஸோ அதனால் அவர் உங்களையெல்லாம் எடையே போட மாட்டார். அவருக்கு நீங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். அதான் நேற்றே சொல்லிச்சொல்லி எல்லாம் உங்களுக்காக பிரபஞ்சத்தையே உங்களுக்கு கொடுத்துட்டுருக்கிறாரு. ரைட் இல்லைங்களா? அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் உனக்கு இத்தனை கொடுத்துட்ருக்கிறேன், ஆனால் உனக்கு என்ன வேணுங்கிறத மட்டும் கொஞ்சம் என்கிட்ட சொல்லு, அதுக்கு தகுந்த மாதிரி நான் உனக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படிங்கிறார். இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, கடவுள்கிட்ட உட்காரணும். உட்காந்து உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குமோ ஜஸ்ட் அந்த கடவுளை உங்களுக்கு பிடிச்ச ரூபத்தில் கூப்பிடணும். எப்படின்னா வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து என்ன மிஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கலையா, நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக ஏங்குறீங்களா, கடவுளை ஒரு ஃப்ரெண்டாக நினச்சிக்கோங்க. சரி, நீங்கள் செஞ்சு மட்டும் பாருங்கள் என்ன நடக்குன்னு செக் பண்ணுங்கள். ஓகே இல்லைங்களா? இல்லையா, சிலருக்கு வந்து அப்பா அம்மா ஏதோ ஒரு உறவுக்கு இது இழந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து அந்த உறவாக நீங்கள் வந்து அவங்க நினச்சிக்கணும். ஓகேங்களா? நினச்சிக்கிட்டு எனக்கு வந்து இது வேணும்னு சொல்லி நீங்கள் வந்து ப்ரே பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து கடவுளுங்கிறது ஒருத்தர் தான். ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது உங்களுக்கு பிடிச்ச ரூபத்தில் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. மூன்றாவது ஒரே ஒரு ப்ரேயர் தான் வைக்கணும். ஒரு டைமுக்கு, ஒரு நாளைக்கு வந்து உட்காந்து ப்ரே பண்ணுறீங்கன்னா ஒரே ஒரு ப்ரேயர். ஓகே இல்லைங்களா? என்ன பண்ணணும், உங்களுக்கு இன்றைக்கி வந்து வேலைக்கு போக போகிறீங்க, இல்லை தொழிலுக்கு போக போகிறீங்க, காலைல வந்து கடவுள் முன்னாடி உட்காடுறீங்க, ஒரு 10 நிமிஷம் அவருக்காகவாது ஒதுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, டிவி பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, நியூஸ் பேப்பர் பார்க்குறதுக்கு டைம் ஒதுக்குறீங்க, எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குற நீங்கள் உங்களை படைச்சவருக்குன்னு சொல்லி ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குனீங்கன்னா தான் படைத்த பொருளை எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு கூட நம்மளுக்கு தகுதி இருக்குது. ஓகே இல்லைங்களா? நீங்கள் அவர்கிட்ட எதுவுமே சொல்லாத படைத்த பொருளை போய் இது பண்ணிட்டு உட்காந்துருக்குறோம். ஸோ அதனால் அவர்கிட்ட ஒரு 10 நிமிஷம் உட்காந்து இதெல்லாம் பண்ணிடணும். அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரே ஒரு ப்ரேயர், எனக்கு இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போகிறேன், எனக்கு இதெல்லாம் நடக்கணும் இறைவா, ஓகே இல்லைங்களா அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடி என்ன வேணுங்கிறது தெளிவாக வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அவர் முன்னாடி உட்காந்து என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிராட்டிடியூட். ஃபஸ்ட்டு வந்து நன்றி சொல்லணும். நேற்று என்னெல்லாம் நடந்துச்சு அது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் சொல்லுங்கள். நேற்று வந்து இப்படி ஒரு கஸ்டமர் வந்தார், நான் இது மாதிரி பார்த்து பேசினேன், அவர் ஓகேன்னு சொல்லிட்டு போய்க்கிறாரு, ரொம்ப நன்றி. ரெண்டாவது இன்னொரு கஸ்டமர்கிட்ட போன அவர் வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஆனால் நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன், இப்படிலாம் பேசக்கூடாது ஒரு கஸ்டமர்கிட்ட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி இன்றைக்கி ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், இப்போ இந்த ஃபைல் வந்து மிஸ் ஆகிடுச்சு, அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்கிட்ட பொறுப்பு இல்லைன்னு சொல்லி, எனக்கு இது உணர்த்தினதுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லி இதுக்கு எல்லாத்துக்கும் நீ நன்றி சொல்லிடணும் கடவுள்கிட்ட. ஓகேங்களா? நன்றி சொல்லிவிட்டு எனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்தியே, கோடானு கோடி நன்றின்னு சொல்லி போட்டு, எனக்கு இது நடக்க வேண்டியது இருக்குது, எனக்கு இதையும் இன்னும் நடத்தி கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா இருக்குது. ரெண்டாவது இதை நடத்தி கொடுத்த என்ன நடக்க போகுது உங்களுக்கு அதை நீங்கள் சொல்லணும். எனக்கு இது மட்டும் நல்லபடியாக நடந்துருச்சுன்னா எனக்கு இன்னும் சேலரி இன்க்ரிமெண்ட் வருது, எனக்கு இது நல்லபடியாக நடந்துருச்சு அப்படின்னா வந்து நான் வந்து இது மாதிரி வந்து அடுத்து டெவலப்மெண்ட் ஆக போகிறேன், அதனால் எனக்கு இதை பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் வந்து கேட்கணும். ஓகே இல்லைங்களா? இதுக்குரிய நான் ஸ்டெப் எடுக்க போகிறேன், எனக்கு உங்களோட பிளெஸிங் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அந்த கடவுள்கிட்ட நீங்கள் பேசணும்னு நான் சொல்ல வருது. ஓகே, க்ளோஸ் அவர் உங்களுக்காக என்ன வேணால் பண்ணுவார். ஓகே இல்லைங்களா? ஸோ அது மாதிரி நீங்கள் வந்து அவரோட பேசணும். ஓகே இல்லைங்களா? சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் அப்படி அவர் முன்னாடி வந்து கடவுளுக்கு எது ரொம்ப ஈஸியாக புரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்குறது ரொம்ப புரியும். ஓகே இல்லைங்களா? ஜஸ்ட் அப்படி கண்ணை மூடி இதுவரை கொடுத்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து, இவ்வளோ கொடுத்த இறைவா இப்போ என்ன வேணும்னு கேட்டிங்களோ அது உங்கள் கையில் கிடைச்சிட்டா எப்படி இருக்கும் உங்கள் வாழ்க்கை, ஜஸ்ட் அதை அப்படியே கற்பனை மட்டும் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். கற்பனை பார்த்து இதையே எனக்கு பண்ணி கொடுத்ததுக்கு கோடானு கோடி நன்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பிரார்த்தனை பண்ணணும். ஓகே இல்லைங்களா? ஜஸ்ட்டு பிரார்த்தனை பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ இருக்குது இல்லைங்களா, சாமி ஃபோட்டோ, அதை தொட்டு ஜஸ்ட் கும்பிட்டு நீங்கள் அப்படியே கிளம்பி போயிடலாம். ரெண்டாவது போனதுக்கப்புறம் உங்களோட ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வருவீங்களா, சாயங்காலம் ஒரு 10 நிமிஷம் அவருக்காக டைம் ஒதுக்கணும். வந்து அவரோட உட்காந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் பேசணும். ரைட் இல்லைங்களா? தூங்கும்போது நான் இப்படி வந்து காலையில் வந்து இப்படி ஆஃபீஸுக்கு போயிருந்தேன், இப்படியெல்லாம் வந்துச்சு, இப்போ போச்சு, உங்களுக்கெல்லாம் என்னென்னவோ இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடணும். நல்லது கெட்டது எல்லாத்தையும் சொல்லிடணும். ஓகே இல்லைங்களா? எனக்கு கோவமாக வந்துச்சு, அவர் அப்படி பேசினார், எனக்கு பிடிக்கல, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடணும். ஓகேங்களா? சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு நான் எந்திரிக்கணும், 4 மணிக்கு எந்திரிக்கணும், 4:30 மணிக்கு எந்திரிக்கணும், என்னையும் நீங்கள் எழுப்பி விடணும். நல்லா செய்ய முடியும் கடவுள். நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து ஆன்மீக பூமி. ஓகே இல்லைங்களா? ஒரு பக்தனுக்காக வந்து நந்தியாரையே அந்த பக்கம் தள்ளி நின்னு சொன்னவர், ஒரு பக்தனுக்காக வந்து ஒருத்தர் வந்து வரம் கேட்குறாருக்காக வந்து தண்ணியெல்லாம் வர எத்தனையோ அற்புதங்களை பண்ணுவர். உங்களுக்காக இதை கூட பண்ண மாட்டாரா? ரைட் இல்லைங்களா? ஸோ அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு காலை எழுப்பிவிட்டுன்னு சொல்லிட்டு தூங்கணும். ஓகே இல்லைங்களா? சரி, இது கேட்குறக்கு புதுசாக இருக்கலாம், பட் இதெல்லாம் வந்து முன்னொரு காலத்து மக்கள் செஞ்சுட்டு இருந்தது. போய்ட்டு நீங்கள் போய் படுத்து தூங்கிடணும். ஓகே இல்லைங்களா? இதே மாதிரி கண்டினியூவாக பண்ணணும். இப்போ இந்த ப்ரேயரில் இன்னொன்று எக்ஸ்ட்ரா நீங்கள் ஒன்று ஆட் பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ சொந்தமாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இந்த தொழில் நல்லா சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா வந்து பார்ட்னர் ரொம்ப முக்கியம். ஓகே இல்லைங்களா? பார்ட்னர் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் 2 பேர் இருந்தாலும் இருக்கலாம், ஒரு சிலர் இல்லை நீங்களே இண்டிவிஜுவலாக பண்ணுற மாதிரி இருக்கலாம். எக்ஸ்ட்ராவாக உங்களோட இஷ்ட தெய்வத்தை பார்ட்னராக சேர்த்திக்கணும். ஓகே இல்லைங்களா? ஏன்னா எத்தனையோ இடத்துல ஆர்டர்ஸ் வர்றது உங்களை நிறைய பேர் ஏமாற்றலாம். ரைட்டுங்களா? உங்களுக்கு தெரியாமல் கூட எத்தனையோ பேர் பண்ணலாம். இதே பார்ட்னர் உங்க கூட இருந்துட்டாருன்னா அப்படியாச்சும் பண்ண முடியுமா? ஸோ கடவுள் தான் உங்களோட பார்ட்னர்.
ஓகேங்களா? அது மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? முருகா எனக்கு நீ தான் வந்து பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கடவுள், உங்களுக்கு எந்த கடவுள் பிடிச்சதோ அந்த கடவுள்கிட்ட சொல்லிடணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கடவுளுக்கு ஒரு பர்சன்டேஜ் வந்து எடுத்து வைக்கணும். எனக்கு வந்து டெய்லி இன்கம் ஏதாச்சும் உங்களுக்கு பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா, சப்போஸ் மளிகை கடை வச்சுக்கிறீங்கன்னா டெய்லி ஒரு அமௌண்ட் ஒரு 1% இல்லைனா 5% அதை வந்து நீங்கள் எடுத்து ஒரு உண்டியல் வச்சு எடுத்து வச்சுக்கணும். இல்லை ஏதாவது ஒன்று தனி அமௌண்ட்டாக உங்கள் சாமி இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டு வந்து பாருங்கள், உங்கள் தலைகளை எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பார்ப்பீங்க. ஓகேங்களா? சப்போஸ் மாஸ் இன்கம் வருதா, இந்த அமௌண்ட் எந்த அமௌண்ட் இருந்தாலும் பரவாயில்ல, ஆரம்பத்தில் அவருக்கு எடுத்து வைக்கிறீங்க, அவ்வளோதான். ஓகே இல்லைங்களா? எடுத்து வச்சுட்டு செகண்ட் என்ன பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, இப்போ நான் ஒரு 2-3 ஸ்டோரியில் சொல்ல போகிறேன், கரெக்டாக கேட்டு வந்துட்டிங்கன்னா போதும். ஒரு பையனுக்கு ஒரு ஜாப் இல்லை எங்கேயுமே. அப்போ அந்த பையன் என்ன பண்ணுறான், கடவுளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அவங்க அம்மா கிட்ட கேட்குறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்கிறாங்க, கண்ணா இங்கே பாரு, கடவுள் நினச்சா நிச்சயமாக நான் லைஃப் மாற்றி தர முடியும், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபாரினில் நடந்த சம்பவம் இது. அவர் வந்து போய் சர்ச்சில் போய் ப்ரே பண்ணார். ப்ரே பண்ணும்போது என்னாச்சு, ப்ரே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன அவங்க அம்மா சொல்லி ப்ரே பண்ண சொல்கிறாங்க, என்னன்னா வந்து நான் வந்து எனக்கு ஜாப் கிடச்சா நான் வந்து இவ்வளோ வந்து மாதம் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டு முறை. ஆக்சுவலாக கெடா வெட்டுறேன், எனக்கு காரியம் நடந்துச்சுன்னா கெடா வெட்டுறேன்னு நம்ம கும்பிட்றோம், காரியம் நடந்துச்சுன்னா கொண்டை மிதிக்கிறேன் கும்பிட்றோம். ரைட்டுங்களா? காரியம் நடந்துச்சுன்னா சூடமாகி பார்த்து இதைத்தான் நான் டெய்லி மன சொல்கிறேன், அவ்வளோ வேற ஒன்றுமே இல்லை. ஓகே இல்லைங்களா? அப்போ அந்த பையன் வந்து கும்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஜாப் கிடச்சாச்சு. இப்போ 5% எடுத்து வச்சுன்னு சொல்லி மாதம் 5% எடுத்து கொண்டு போய் கொடுத்துருவாப்புல. ஓகே இல்லைங்களா? சரி, ரைட், ஓகே. அதுக்கடுத்து என்னாச்சு, அப்படியே டெவலப் ஆகாது. பார்ட்னர்ஷிப்பில் ஆக்சுவலாக பார்ட்னருக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, அவ்வளோதான். அந்த பார்ட்னர் என்ன பண்ணுவார், அவரும் நல்லா வளரணும்னு ஆசைப்படுவார் இல்லையா? சரி, அவர் க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லியாச்சு உங்களுக்கு. ரைட்டுங்களா? அவர் இப்போது 5% வாங்கிட்டு 10% வாங்குறதுக்கு அவர் முயற்சி எடுப்பார்ல. அப்போனா என்ன பண்ணுவார், உங்களுக்கு நல்லா புத்திசாலித்தனத்தை ஆக்டிவேட் பண்ணி விடுவார். உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகிற இடத்துல வந்து நான் நல்லா டேலண்ட்டாக ஒர்க் பண்ணுறக்கலாம், உங்களை டிஃப்ரெண்ட்டாக நீங்களே பார்ப்பீங்க. நாங்கள் இது மாதிரி நிறைய பேர்த்த பார்த்துருக்குறோம், செக் பண்ணி மட்டும் பாருங்க போது உங்களுடைய ஆக்டிவிட்டீஸே எல்லாம் மாறக்க ஆரம்பிச்சிரு. ஓகேங்களா? இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ண மாட்டீங்க, அவர் பார்ட்னரை சேர்த்துங்க, தானே எந்த சூரிய நமஸ்காரம் பண்ண வச்சிருவார். ஏன்னா உங்கள் மூலமாக தான் அவர் நிறைய விஷயங்களை பண்ணணும் இப்போ. ஓகே இல்லைங்களா? இப்போ என்னாச்சு, இது மாதிரி பண்ணியாச்சு. இப்போ அவர் அந்த பையன் சொன்னா போய் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப மறுபடியும் என்னாச்சு, கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இன்க்ரிமெண்ட் போகிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை வந்து 10% எடுத்து சாமிக்கு அங்கே வச்சிரு கொடுத்துரு நீயே அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகே, இப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னாச்சு, கொஞ்சம் வருஷங்கள் ஆனதுக்கப்புறமா நீ வந்து இவ்வளோ பர்சன்ட் அம்மா என்னை வந்து மேனேஜர் ஆக்கிட்டாங்கப்பான்னு சொல்லிட்டு நிறைய கம்பெனியில் 0 வர்றாங்க இல்லையா, அந்த பையனும் அதே மாதிரி வந்துட்டாப்ல. வந்ததுக்கப்புறம் என்னாச்சு, அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, இங்கே பார்க்கன்னா அந்த கடவுள் நம்மளுக்கு ஜாப் கிடச்சிக்கிறதே பெரிய விஷயம், அதனால் என்னோட 30% நீ எடுத்து வச்சிரு. ஓகே, கடைசியில் என்னாச்சு தெரியுங்களா, அந்த கம்பெனியில் அவருக்கு பையனும் இல்லை பொண்ணும் இல்லை. கடைசியில் இந்த கம்பெனி என்ன பண்ணுன்னு தெரியாமல் இந்த பையன் பொறுப்பாக பார்க்குறான்னு சொல்லி இந்த பையனோட பேர்லேயே வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓகே இல்லைங்களா? சேஞ்ச் பண்ணும்போது அவங்க அம்மாட்ட வந்து சொல்லும்போது அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்க, இங்கே பாரு, கடவுளுக்கு நீ 50% நீ எடுத்து வைக்கணும்னு சொல்லியாச்சு. ஓகே இல்லைங்களா? அந்த 50% எடுத்து வைக்கணும்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பையன் வந்து பொறுப்பெடுக்கிறான் அந்த கம்பெனிக்கு. இன்றைக்கி நான் பேர் சொல்ல விரும்பலை, அந்த ஒரு பல் விளக்கிற பேஸ்ட்டுடைய கம்பெனி தான். அது ஆக்சுவலாக இன்றைக்கி நீங்கள் பேஸ்ட் வாங்கினா கூட 50% வந்து ஒரு சோசியல் ஒர்க்குக்கு போயிட்டுருக்குது. அந்த பையன் வந்து 50% வந்து அந்த கம்பெனியோட வரதுலேருந்து டர்ன் எடுத்து வச்சுருவாப்பில். இப்போ இது என்னத்தை சொல்லுவீங்க, இப்போ இதே மாதிரி தான் நிறைய பேர். இப்போ வந்து திருப்பதி கோயிலில் பார்த்தீங்கன்னா வந்து அம்பானி ஒரு டைம் வரும்போது நிறைய கோல்டு உள்ள வந்து போட்டார். ஓகே இல்லைங்களா? இப்போ நம்ம சொல்லுவோம் அங்கே கொண்டு போய் போடுறாருன்னு சொல்லி, சும்மா யாராச்சும் போடுவாங்களா? யோசனை பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு பாருங்கள். ஓகேங்களா? இது பர்சன்டேஜில் எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா? எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு என்ன பிடிக்கும், கோயிலில் போய் காணிக்க போகிறது பிடிக்குமா? ஓகே. சில பேருக்கு வந்து அனாதை ஆசிரமத்தில் ஹெல்ப் பண்ணுறது பிடிக்கும், உங்களுக்கு அது பிடிக்குதா? சில பேருக்கு வந்து பசங்களை படிக்க வைக்கிறது பிடிக்கும். உங்களுக்கு எது இயற்கையாக வருதோ அதை பண்ணுங்கள். அடுத்தவன் பண்ணுறதை குறையும் சொல்லாதீங்க, இதை பண்ணாத அதை பண்ணாதையும் சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு 5 பேர் உங்கள் கையில் இருக்கிற விரல்லையே 5 ஒரே மாதிரி இல்லை. அது எப்படி மற்ற மனுஷன் மட்டும் நம்மளை மாதிரி ஆக முடியும்? ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன பண்ண முடியுதோ நீங்கள் அதை பண்ணுங்கள். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பிச்சைக்காரங்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க. எப்படியாவது ஒன்று உங்களால் இந்த பிரபஞ்சத்துக்கு பிரயோஜனம் இருக்கணும், அதான் நீங்கள் கடவுளுக்கு செய்யக்கூடிய சேவைன்னு நான் சொல்ல வரேன். அந்த அவரோட அமௌண்ட் இருக்குது இல்லையா, நீங்கள் டெய்லி மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைக்கணும். 6 மாதத்துக்கு ஒருக்கா ஏதோ அனாதையாசத்துக்கு ஒரு சிட் அரிசி எடுத்து கொடுங்க, இல்லை 2 சிட் அரிசி எடுத்துக்கோங்க, இல்லை ஒரு மூட்டை அரிசி கொடுத்துங்க. இது எவ்வளோ வருதோ அதை எடுத்து கொடுங்க. இல்லாட்டி கடைசிக்கு வந்து கம்மி அமௌண்ட் இருக்குது, அதை எடுத்து வந்து சொசைட்டிக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணிடணும். அந்த காசு எடுத்து நீங்கள் கையில் யூஸ் பண்ணக்கூடாது அதையே. ஓகே இல்லைங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இப்படியே மாதம் வந்து பண்ணிட்டு இருக்க எழுதி வச்சுக்கோங்க. 2 வருஷம் 3 வருஷம் நீங்கள் நினச்சி பார்க்காத நிறைய மனிதர்களை சந்திச்சிருப்பீங்க, நிறைய சூழ்நிலைகள் மாறி உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறி இருக்குது டோட்டலாக. ஓகே இல்லைங்களா? இது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இது மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்களா இல்லையா, இது சப்போர்ட் பண்ண என்ன நடக்க ஆரம்பிக்கும்னா, ஒரு டைம் நிறைய பேருக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த ஜோசியம் எல்லாம் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஜோசியம் இந்த ஜாதகம் உண்மை, கிரகங்கள் எல்லாமே உண்மை, சொல்கிறவங்க தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆகுறாங்க. ஸோ அதனால் அவங்க தான் கொஞ்சம் மிஸ்யூஸ் பண்ணுறாங்க, அவ்வளோதான் ஒரே வார்த்தை சொல்ல போனால். ஸோ அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. ஓகே இல்லைங்களா? ஆனால் அது உண்மை, அதுக்காக அதுவே பொய்ன்னு நீங்கள் சொல்லக்கூடாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது சரி பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் என்னென்னா, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் கிரகங்கள் வந்து பவர் கம்மியாகுன்னு சொல்கிறத விட கிரகங்களை கூட வழி விடுவாங்க, உங்களை வந்து பாதிக்க மாட்டாங்க.
ஓகேங்களா? இதை நாங்களே பர்சனலாக அனுபவிச்சுக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொன்னால் உங்களுக்கே புரியும்னு நினைக்கிறேன். என்னாச்சு, ஒரு ஜோசியம் பார்க்குறக்காக ஒருத்தர் போகிறார். போயிட்டு சாயங்காலம் போகிறாரு. அவர் ஜோசிகார் சொன்னால் கண்டிப்பாக இருக்குது. என்னாச்சு, கரெக்டாக சொல்லிடுவார் அவர். என்னாச்சு, அங்கே போய் ஜோசியம் பார்க்க போகும்போது கடைசியில் அவர் என்னட்டார், ஜாதகத்தை தெளிப்பு பார்த்தோன்னே, அப்போ இங்கே பாருப்பா நீ போய் போட்டு நாளைக்கு வந்துருப்பா அப்படின்ட்டார். இதனடா சாமி ஒருத்தருமே ஜோசியம் பார்க்குற ஒருத்தருமே இல்லை, சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டு ஒரு பண்ணுறாரு. வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு காடு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போது கடைசியில் என்னாச்சு, ஒரு சிவன் கோயில். ஓகேங்களா? அவர் அங்கே போய் இருக்கிறாரு. நல்ல மழை வருது. சிவன் கோயில் போய் உட்காந்துட்டார். பாலடைஞ்ச ஒரு கோவில். கடைசியில் என்னாச்சு, அங்கே போய் நின்று இருக்கும்போது மழை நின்னப்பாடு இல்லை. சரி இங்கேயே உட்காந்துக்கலாம், இங்கேயே படுத்துக்கலான்னு சொல்லி போட்டு, சரி நாளைக்கு காலையில் ஜோசியத்தை பார்த்து மறுபடியும் போய்க்கலாம், ஏன்னா 10 கிலோமீட்டர் நடந்து போகணும். சரி போய்ட்டு இருக்கும்போது இவர் வந்து யோசிக்கிறாரு, என்னடா அது நம்ம கையில் காசு இல்லை, காசு இருந்தாவது இந்த கோயிலையாவது ஏதாச்சும் இது பண்ணலாம். இங்கே வேறு பாலடைஞ்ச கோயில் மாதிரி இருக்குது, நிறைய பேர் வந்து கும்பிட்டு போட்டு போவாங்க, நல்லது நடக்கு, நிறைய நினச்சிட்டு உட்காந்துருக்கிறார். நினச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து தும்மின்னு ஒன்று உழுகுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய ஒரு கல் ஒன்று மேலேருந்து ஏதோ இருந்து கீழே வந்துடுச்சு அந்த செவத்துலேருந்து. கடைசியில் என்னடான்னு செக் பண்ணி பார்த்தா, ஒரு பாம்பு ஒன்று கரெக்டாக ஒரு கொத்தை வந்தது. கரெக்டாக அந்த கல் வந்து மேலே விழுந்து இவர் பொழைச்சிட்டார் மனுஷன். ஓகே இல்லைங்களா? அந்த பாம்பு செத்து போச்சு. அப்புறம் என்னாச்சு, அவர் முடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து வெடிஞ்சும் போச்சு. கடைசியில் வந்து மறுபடியும் ஜோசிகார் பாட்டு போயின்னு போகும்போது ஜோசிகார்கிட்ட போய் பார்த்தோம்னா ஜோசிகார் அப்படி எந்திரிச்சு நின்ட்டார். என்னப்பா அப்படி நீ வந்துட்டு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சாமி நீங்கள் தானே வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடைசியில் அவர் சொல்கிறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கேட்டு அவர் சொல்கிறாரு, என்ன பண்ண நேற்று போய் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்புறம் இந்த கதை பூரா சொல்கிறாரு. ரைட்டுங்களா? அப்புறம் தான் அவர் சொல்கிறாரு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாருமே நல்லா கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து நீ இந்த பாம்பு கடிச்சு நேற்று நைட் உன்னோட வாழ்க்கை போக வேண்டியது. நான் வந்து என் வாயால் சொல்லக்கூடாதுங்கிறக்காக நான் சொல்லலை, ஓகேவா? ஆனால் அது நடக்கக்கூடாது அப்படின்னா வந்து ஏதாவது ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தால் அது வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிருந்திருக்கு. பாரு, நீ கற்பனையில் பண்ணியே இல்லையா? கடவுளை பொறுத்தளவுக்கு மனசை தான் பார்ப்பாரு, வெளி உலகத்தில் பார்க்க மாட்டார். ஆனால் மனுஷன்தான் வந்து வெளியில் இருக்கிறதெல்லாம் வச்சு எடை போடுறவன். ஆனால் நீ பாரு, மனசில் நீ ஒரு ஏழையாக இருந்தாலுமே கோவில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லி ஒரு நல்ல மனசோட பார்த்த பார்த்தியா? அதற்காக கடவுள் அருள் கொடுத்ததா இப்போ எனக்கு இந்த உயிர். இனிமேல் வந்து இந்த ஜாதகம் மேலே வேலை செய்யாது, நீ போய் ஒன்ற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு. ஓகே இல்லைங்களா? சொல்லுவாங்களா இல்லைங்களா, மக்கள் தொண்டே மகேசன் தொண்டு. கோயில் கட்டுறன்னு இவர் நினச்சாரு, அங்கே ஒரு மாற்றம் நடக்கிறதுக்கு ஆரம்பிக்குது. எத்தனையோ பேர் நல்லா இருப்பாங்கன்னு நினச்சாரு, ஜாதகம் சூழ்நிலைகளே மாறக்க ஆரம்பிக்குது. சொல்லது புரியுது இல்லைங்களா? ஸோ அதனால் ஏன் நம்ம வாழ்க்கை மாறாது? உலகத்தில் வந்து அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, ரைட் இல்லைங்களா? அந்த பேப்பரில் போட்டிருந்தாங்க, இவங்க சொன்னாங்க. இது வந்து நல்லா மறுபடியும் சொல்கிறேன், இது தமிழ்நாடு கலாச்சார பூமி. உலகமே ஒரு திசையில் போனால், இந்தியாவிலே மற்ற ஸ்டேட்டே டிஃப்ரெண்ட்டாக போனாலும் நம்ம ஸ்டேட் வந்து ஸ்பிரிச்சுவல், நீங்கள் இந்த வழியை தான் போயாகணும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் நிறைய பேர்த்த பாருங்கள், இந்த கலாச்சார பேஸ் பண்ணி போகிறவங்க தான் வந்து தமிழ்நாட்டில். நீங்கள் வந்து ஒரு தொழிலதிபரை பார்க்கறனா கூட நீங்கள் வெளியில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, மற்ற நாட்டில் இருக்கிறவங்கள பார்க்குறீங்க, அவங்க பெரிய கோடீஸ்வரன் ஆகிட்டாருன்னு. அவர் போகிற ட்ரெண்ட் வேறு. நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறீங்க, வேணா நீங்கள் அந்த நாட்டுக்கு போயிட்டு வேணா நீங்கள் அவங்க ஸ்டைலில் போய்க்கோங்க. இங்கே தமிழ்நாடு கலாச்சாரத்தில் தான் இருந்தாகணும். இங்கே எப்படி வாழ்க்கை முன்னுக்கு வர்றாங்களோ அப்படி தான் நீங்கள் முன்னுக்கு வந்தாகணும். ஓகே இல்லைங்களா? ரெண்டாவது, நம்மளுக்கு ரொம்ப சிம்பிள். இந்த கொரோனாலேயே பாருங்கள், எல்லாம் என்னென்னமோ சொன்னாங்க, அந்த மருந்து இந்த மாதிரி. நம்ம சாதாரணமாக சுக்க வச்சு கொஞ்சம் வேலை முடிஞ்சிட்டு போயாச்சு. புரிஞ்சுங்களா? நோய் எதிர்ப்பு சக்தி அது ஆல்ரெடி நம்ம ரெகுலராக சாப்பிட்ற சாப்பாடு. நம்ம எவ்வளோ சிம்பிள் வழி, நம்ம தான் வந்து என்றைக்குமே சின்ன வழி சிம்பிள் வழி பண்ண மாட்டோமே. பெரிய வழி ரொம்ப ஈஸியாக பண்ண மாதிரி ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு கொண்டிருப்போம். ரொம்ப சின்ன வழி ரொம்ப ரிஸ்க் எடுத்துகிட்டு கொண்டிருப்போம். ஓகே இல்லைங்களா? கலாச்சாரம், தமிழ்நாடு கலாச்சாரத்து வழியாக நீங்கள் போனீங்கன்னா உங்கள் லைஃப் ஸ்டைல் நிச்சயமாக மேலே வரும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல வருது. அது போக நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த சொசைட்டிக்கு உங்களால் ஒரு பிரயோஜனம் இருக்கணும். இந்த காசு எடுத்து வைக்கிறீங்களா இல்லையா, அந்த காசு எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறக்கு ஆரம்பிக்கணும்னா, சப்போஸ் முடிஞ்சால் நிறைய இடத்துல வந்து மரம் வாங்கி கொடுக்கணும். உங்களால் வந்து மாதத்துக்கு ஒரு 10 மரம் வாங்குறீங்களா, வாங்கி நெட்டி நல்லா பராமரிக்கிறவங்ககிட்ட பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துடணும். இதை பண்ணிட்டு வந்துருக்கணும். ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து, நீங்கள் இந்த காசு இருக்குது இல்லையா, அதில் வந்து டெய்லி வந்து ஏதோ ஒரு அனாதைகளுக்கு அதை சாப்பாடு வாங்கி கொடுங்க. அதை பண்ணுங்கள். குருவிகள் இருக்கிறது இல்லைங்களா, அதுகளுக்கு ஏதாவது அந்த சோளம் கம்பு ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கி வச்சு டெய்லி வந்து உங்கள் மொட்டை மாடியில் எங்கேயாச்சும் சும்மா போட்டுருங்க, போதும். அது வந்து சாப்பிட்டு போயிடும். ஓகே இல்லைங்களா? இந்த சின்ன எறும்பு புத்து சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சு எங்கேயாச்சும் இருந்தது அப்படின்னா, கொஞ்சம் அஸ்கா சக்கரை இருந்ததுன்னா, இல்லை ஏதோ ஒரு சக்கரை இருந்தது அப்படின்னா வந்து எறும்பு புத்துக்கு போடுங்க. இதுவெல்லாம் மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் பண்ணும். டெய்லி ஏதோ ஒரு மரத்துக்கு வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டே இருக்கணும். இதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வாங்க, போதும். நீங்கள்லாம் பெருசாலாம் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. ஓகே இல்லைங்களா? உங்கள் லைஃப் ஸ்டைல் மாறுறதை நீங்கள் கண்ணு முன்னாடி பார்ப்பீங்க. ஓகே இல்லைங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு சைடு வந்து ப்ரேயர் பண்ணுறீங்க, ப்ரேயர் வந்து நன்றி சொல்லி பண்ணுறீங்க, எப்படி பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிக்கிறீங்க, கடவுளை வந்து பார்ட்னர் ஆக்கிறீங்க, பார்ட்னர் ஆக்கினதுக்கப்புறம் வந்து இதில் வர்ற அமௌண்ட் எடுத்து வைக்கிறீங்க, அந்த அமௌண்ட் எடுத்து சோசியல் ஒர்க் பண்ணுறீங்க. சாதாரணமாக நீங்கள் 2 ரூபாய் இப்போ எடுத்து வைக்கிற மாதிரி தெரியும். 2020, 2023 2020 இப்போ 22, 23 போகும்போது நீங்கள் சர்வசாதாரணமாக 1 லட்சம் ரூபாய் எடுத்து வைப்பீங்க செலவு பண்ணுறதுக்கு. அந்த காசு எடுத்து சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுங்கள்.
ஓகே இல்லைங்களா? ஊர் பிள்ளை ஊட்டி விளத்தா தன் பிள்ளை தானே வரணும். அடுத்து உங்களால் சொசைட்டிக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. நான் முன்னுக்கு வர்றேன், நான் முன்னுக்கு வந்ததுக்கப்புறம் நான் நாட்டுக்கு பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நடக்கிற வேலையே இல்லை. இப்போது இது எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக டெய்லி ஒரு 48 நாள் ரைட் இல்லைங்களா, ஒரு 108 நாள் இது உங்கள் வாழ்க்கை. நல்லா புரிஞ்சுக்கோங்க கரெக்டாக. இந்த உலகத்தில் நம்மளையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுல யாரும் இல்லை. நம்ம செய்யறதா நம்மளுக்கு திரும்பி வரும். ஓகேங்களா? நீ சரியான பாதையில் போனால் உங்களோட வாழ்க்கை மாறியே தீரும். ரைட்டுங்களா? இப்போ நாங்கள் இந்த 9 நாள் இந்த 11 நாள் நாங்கள் சொல்கிறது எல்லாமே ஃபண்டமெண்டல் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஃபண்டமெண்டலாக ஒரு மனுஷன் இதெல்லாம் பண்ணணும் ஆரம்பத்துலேருந்தே. ஆனால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா இப்போல்லாம் இது சொல்லும்போது கொஞ்சம் இது மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம கொஞ்சம் வளர்ந்து வந்துட்டோம். சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நம்ம சின்ன வயசில் விளையாது பெரிய வயசில் விளையாது நம்ம எதை சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி பரவாயில்ல. நீங்கள் இப்போ இருந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ஒரு 21 நாள் பண்ணிட்டீங்கன்னா போதும். நாங்கள் சொன்னது எல்லாத்தையுமே ஓகே இல்லைங்களா? இது எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணிட்டு வர உங்கள் லைஃப் ஸ்டைலே மாறக்க ஆரம்பிக்கு. புரிஞ்சுக்கோங்க, கொடுக்குறவனுக்கு தான் கிடைக்கி. ஓகே இல்லைங்களா? எத்தனை பேர் இன்றைக்கி சொசைட்டியில் இருக்கிற எத்தனை பேர் எவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுங்களா, நேரடியாகவும் மறைமுகமாகவும். ஓகேங்களா? ரெண்டாவது, நீங்கள் யாருக்கு என்ன உதவி செஞ்சாலுமே நன்றி எதிர்பார்க்காதீங்க மனுஷங்கிட்ட. அதெல்லாம் ஒரு காலம் வரும், நன்றியோடு இருக்கிற காலமெல்லாம் வரும். ஆனால் இப்போதைக்கு அந்த காலம் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா மனுஷங்கிட்ட நன்றி எதிர்பார்க்காதீங்க. நன்றி எதிர்பார்க்காத உதவியே செய்யாதீங்க தயவு செஞ்சு. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னென்னா அன்றைக்கி உதவி செஞ்சேன் மறந்துட்டா நன்றி மறந்துட்டான்னு இருப்பீங்க. அது மனிதன் மேலே தப்பே இல்லை. அதுக்குள்ள சில காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் உங்களால் இந்த பூமிக்கு ஏதோ ஒரு யூஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஓகே இல்லைங்களா? இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு வந்துட்டு இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் அபரிதமான வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடியும். ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இது மேலே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் இன்னொரு ஸ்டோரி சொல்லிவிட்டு நான் அது நீங்கள் இதுக்கப்புறம் உங்களோட நோட் புக்கில் எழுதி வைக்கணும். நீங்கள் ஓகே இல்லைங்களா? நீங்கள் எப்படி ப்ரே பண்ணுறீங்க, இப்படி தான் இருந்தீங்களா, இனி எப்படி இருக்க போகிறீங்க, உங்கள் லைஃப் ஸ்டைலை நீங்கள் தான் மாற்றிக்கணும். ஓகே இல்லைங்களா? ஓகே. ஒரு டைம் என்னாச்சு, ஒரு 2 பசங்க அந்த ஊரில் ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ராஜாவை தேர்ந்தெடுக்க போகும்போது அந்த ஊரில் சின்ன வயசு பசங்களும் கொஞ்சம் எடுப்பாங்க. ரைட் இல்லைங்களா? ஒரு டைம் மாறி மாறி வரும், இளவரசராக மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னாச்சு, ராமசாமி முனுசாமின்னு 2 பேர். அப்போது ராமசாமிக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த நாட்டுக்கு அரசராகும்னு ஆசை. முனுசாமி ஃப்ரெண்டு. சரி வாடா போய் ஒரு முனிவர்கிட்ட போய் கேட்கலாம் 2 பேரும் சொல்லிட்டு போய் கேட்கறக்காக போகிறாங்க. அப்போ என்னாச்சு, ஆசைப்பட்ட ராமசாமிக்கு அந்த முனிவர் சொன்னால் கரெக்டாக இருக்குது. என்னாச்சு, இப்படியெல்லாம் என்னடா அது, முனிவர் ராமசாமி முன்னாடி போய் கோரும்போது அப்போ சொல்கிறாரு, இங்கே வேறு ராமசாமி, உனக்கெல்லாம் ரொம்ப கஷ்டம்ப்பா, உன்னோட வாழ்க்கை கொஞ்சம் கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் போகுது. நீ அரசனாகாட்டியும் பரவாயில்ல, ஆண்டியாகாமல் இருந்தீங்கன்னா போகுது, கொஞ்சம் பார்த்துக்கோன்னு சொல்லிட்டார். அவர் கொஞ்சம் மன கஷ்டம், ஓகேன்னு விட்டாச்சு. அப்புறம் முனுசாமிகிட்ட உட்காந்து பார்த்தா முனுசாமி என்னாச்சு, கண்டிப்பாக நீ ராஜாவாயிருவே கன்ஃபார்ம் மாதிரி, இப்போ இருக்கிற டைம் உனக்கு அப்படி தான் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாச்சு. ஆனால் உனக்கு 1 வருஷத்துக்கு ஒன்று இருக்குது அரசரை தேர்ந்தெடுக்க போகிறது. வந்தவன் என்ன பண்ணா, முனுசாமி நம்ம தான் அரசராக போகிறோமே இல்லையா, அதனால் எப்படி இருந்தால் நம்மளுக்கு தான் பதவி வரப்போன்னு தெரிஞ்சாவே எல்லாம் ஆடுவோமே. என்னாச்சு, எல்லா அலங்காரத்தையும் பண்ணுறக்க ஆரம்பித்தான். அவங்க கட்ட பஞ்சாயத்து பண்ணா, அதை பண்ண இதை பண்ண, அந்த பையன் ரைட் இல்லைங்களா, இதெல்லாம் ஒரு சைடு போயிட்டுருக்குது. இந்த பையன் ராமசாமி என்ன பண்ணுறான், அவங்க அம்மாட்ட சொல்கிறான், அம்மா நான் இப்படி போனம்மா, போய் கேட்கும்போது இப்படி சொன்னாங்கம்மான்னு சொல்லும்போது அப்போ அதுக்கு அவர் என்ன சொன்னார், ஏன்னா அவர் முனிவர் சொன்னால் கரெக்டாக இருக்குன்னு அவங்க அம்மாவுக்கும் தெரியும். பரவாயில்லப்பா, அவர் எதை வச்சு சொல்லுவார்னா நடக்கிறத கண்டிப்பாக சொல்லியிருப்பார். அது முன்னாடி நம்ம வாழ்க்கையில் வாழ்ந்ததை வச்சா சொல்லியிருப்பாருப்பா, கவலைப்படாத. இப்போ முன்னாடி நடந்ததை வச்சு இப்போ நம்ம வாழ்க்கையை கணிக்கிறாங்கன்னா அப்படின்னா இப்போ வாழ்கிறத வச்சு நம்ம அடுத்த எதிர்காலத்தை கணிக்கலாமே இல்லையா? ஆமாம்மா கரெக்டு தாம்மா. அம்மா நான் சொல்கிறேன், இங்கே பாரு, நீ என்ன பண்ணனா அடுத்த 1 வருஷத்துக்கு ஓகேவா, நீ இந்த ஊர்லலாம் பாரு, எங்கேயுமே மரமே இல்லை, எல்லாம் காஞ்சு கிடக்குது. நீ போய் மரம் வச்சு தண்ணி ஊற்று, உன்னால் முடிஞ்சது நீ பண்ணிடு. செகண்ட் என்ன அப்படின்னா நிறைய பசங்கள் நீ தான் படிச்சுக்கிறிய இல்லையா, நிறைய பேர் படிப்பறிவிலாங்கன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடு, நீ இதை மட்டும் நீ கரெக்டாக பண்ணிட்டு வா. அம்மா நான் சொல்கிறேன், நீ சர்வ மங்களத்தோடு இருப்பேன்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டாங்க. இந்த பையன் இதெல்லாம் பண்ணுறான், இங்கே நம்ம தான் நல்லது பண்ணால் எல்லாத்தையும் முட்டாள்னு சொல்லுவாங்களே, இவன் நிறைய சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த பையனை பிடிச்சி இதெல்லாம் விட்டுருங்க. இந்த பையன் பாட்டு இந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டான். கடைசியில் என்னாச்சு, அந்த எலெக்ஷன் டைம் வருது. எலெக்ஷன் மீன்ஸ் அரசரை சூஸ் பண்ணுற டைம் வருது. அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா யானைக்கு இதை கொடுத்துருவாங்க, மாலை கொடுத்துருவாங்க. அது யார் கழுத்தில் போய் போடுதோ அந்த நாடு பூரா நிறைய யானைகள் இருக்குது. அந்தந்த ஏரியாவில் எல்லா யானையும் போடாது, அது ஏதோ ப்ரோக்ராம். கடைசியில் என்னாச்சு, இந்த ராமசாமி முனுசாமி தானே ஆக போகிறான். கரெக்டாக அவனுக்கு மாலை போடுறதுக்காக அந்த யானை வருது. கடைசியில் என்ன போச்சு, ராமசாமிக்கு போட்டு விட்டுச்சு. ராமசாமி செத்தே போயிடுவோன்னு முனிவர் சொன்னார். அதாவது உயர ஆண்டியாக தான் போன்னு சொன்னார். கடைசியில் அவனுக்கு போட்டார். ராமசாமிக்கு ஒரே ஆச்சரியம், முனுசாமிக்கு ஒரே கோபம். கடைசியில் என்னாச்சு, ஓகேன்னு சொல்லி இந்த பதவி ஏற்பெல்லாம் முடிச்சுட்டு அந்த முனிவரை பார்க்குறக்காக போகிறாங்க. புஸ்ஸுன்னு போகிறான் யார், முனுசாமி. அப்போது கோபத்தில் கேட்கும்போது அந்த முனிவர் சொல்கிறார் கடைசியில், இப்போ இங்கே பாருப்பா, நீங்கள் போய் 1 வருஷமே என்ன பண்ணின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அவர் சொன்னால், முனுசாமி சொன்னால், நான் போய் இந்த கம்மால் கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணார் இல்லையா, அதெல்லாம் சொல்லியாச்சு. நீ என்னப்பா பண்ண ராமசாமின்னு சொல்லி கேட்கும்போது, இத்தனை மரத்தை நான் வச்சிருக்கிறேன், சொசைட்டிக்கு நான் இத்தனை பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது அப்போ தான் அவர் சொல்கிறார், அப்பா இங்கே பாருப்பா, 1 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வரும்போது உங்கள் சூழ்நிலை இது. ஆனால் இந்த ராமசாமி இருக்கிறான் இல்லையா, அவன் பண்ண தர்மம் ஓகேவா இல்லையா, இந்த சொசைட்டிக்கு என்ன வேணுமோ அதை கரெக்டாக பண்ணியிருக்கிறான். அந்த புண்ணியம்னு ஒன்று இருக்குது இல்லையா, இன்றைக்கி அவனோட வாழ்க்கையே மாற்றிருக்குது. ஆனால் நீ என்ன பண்ண,
பதவி வரப்போன்னு தெரிஞ்சோடனே உனக்குள்ளே பணிவு வந்திருக்கணும். ஆனால் அகங்காரம் வந்துச்சே இல்லையா? அதனால தான் மக்களுடைய பிரார்த்தனையோ இல்லை இயற்கையாவோ உனக்கு அந்த பதவியே போயிடுச்சுப்பா. உனக்கு வந்துச்சு, ஆனால் மிஸ் பண்ணது உன்னோட கேரக்டரு அப்படின்னாங்க. அதே மாதிரி நம்ம கூட உங்கள் எல்லாத்துக்குமே கூட உங்களோட வாழ்க்கையை டெவலப் ஆக முடியாது நிறைய ரீசன் யாரோ சொல்லியிருந்துருக்கலாம். கவலைப்படாதீங்க. உங்களால் இந்த சொசைட்டிக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டே இருங்க நீங்கள். ஓகே இல்லைங்களா? நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை மாறியே கன்ஃபார்மாக. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் குதிரை கடிவாளம் போட்ட மாதிரி உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருந்ததுன்னா நிச்சயம் உங்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். உங்கள் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் நல்லபடியாக கடவுளோட பாண்டில் இருக்கணும். ரைட் இல்லைங்களா? செகண்டு, நாங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணி இதில் டவுட்ஸ் இருந்தால் கூட கொஞ்சம் கேளுங்க. ரைட் இல்லைங்களா? நீங்கள் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைஞ்சு உங்களால் இந்த சொசைட்டி புரிஞ்சுக்கணும். இந்த சொசைட்டிக்கு வந்து இப்போ கரெக்டான டைம். நம்ம தான தர்மம்னு சொல்லுவாங்க, தான தர்மம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. தானம்னு என்னென்னா அன்னதானம், கண் தானம், இதெல்லாம் நம்மகிட்ட இருக்கிறத கொடுக்கறதுக்கு பேர் தானம். அன்னதானம்னா கையில் காசு இருக்குது, சாப்பாடு கொடுக்குறோம். ஓகே. கண் தானம்னா கண் இருக்குது நம்மகிட்ட, கொடுக்குறோம். உடல் தானம் அப்படின்னு நேரத்தில் நம்மகிட்ட உடல் இருக்குது, கொடுக்குறோம். இது வந்து தானம். ஓகேங்களா? தர்மம்ங்கிறது என்ன கேட்டிங்கன்னா அவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து கொடுக்குறது. எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து கொடுக்குறது. அதுக்கு பேர் தர்மம். தர்மம் தலையாக்கம்னு தான் சொல்லுவாங்களே, தானம் தலையாக்கம்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு சாப்பாடு போடுறேன், அன்னதானம் போடுறேன்னா, சப்போஸ் நீங்கள் எனக்கு போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். போடுறீங்க அப்படின்னா எனக்கு வந்து வயிற்று பசி இல்லாமல் கூட இருக்கலாம், பட் நான் ஏதோ சாப்பிட்டு கூட போயிடலாம். ரைட்டுங்களா? அதனால் பெருசாக எந்தளவுக்கு புண்ணியம் வரும்னு தெரியாது. ஆனால் தர்மங்கிறது என்ன, எனக்கு என்ன வேணுங்கிறத பார்த்து நீங்கள் கொடுக்குறீங்க, அதை கொடுக்குறக்கு யாரும் இல்லை. ரைட் இல்லைங்களா? அதே மாதிரி தர்மம்ங்கிறது நீங்கள் உங்களுக்கு எழுத்தாப்பில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பையனுக்கு வந்து உங்கள் பவர் யூஸ் பண்ணி சப்போஸ் யாராவது வந்து உங்களுக்கு ஏதோ நல்ல ஜாப்புக்கு போகணும்னு ஆசையாக இருக்குது, உங்களோட ரெக்கமெண்டேஷன் இருந்துன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஓனர் இருப்பார், இந்த பையனுக்கு வந்து இது தேவைப்படுது, ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ண, அவ்வளோதான். ஹெல்ப் பண்ணி விட்டுருங்க, உங்கள் பையனுக்கு யாராவது ரெக்கமெண்ட் பண்ண வந்துடுவாங்க. இவ்வளோதான் விதியே. ரைட்டுங்களா? உங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படியே ஜஸ்ட்டு ஹெல்ப் பண்ணிட்டு வந்துட்டுருங்க. மனிதங்கிட்ட நன்றி எதிர்பார்க்காதீங்க, கடவுள்கிட்ட எதிர்பாருங்க. அதை டெய்லி சொல்லிச்சு இல்லையா, நான் இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணிக்கிற இறைவா, நான் வந்து உங்ககிட்ட தான் சொல்கிறேன், எனக்கு உங்ககிட்ட இருந்தால் பலன் எதிர்பார்க்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறீங்க, யாரோ மூலமாக உங்களோட வீட்டில் யாரோ ஒரு பையனுக்கு ஹெல்ப் பண்ணிங்கன்னா உங்கள் பையனுக்கு ஒரு ஹெல்ப் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக. இங்கே யாரோ ஒருத்தருக்கு வந்து ஏதோ மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க, ஒரு தெளிவு கொடுங்க. நீங்கள் தைரியமாருன்னு சொல்லி ஒரு தெளிவு கொடுங்க. நாளைக்கு நம்ம லைஃப்லையோ இல்லை உங்கள் வீட்லையோ யாரோ ஒருத்தருக்கு ஒரு குழப்பம் வரும்போது பக்கத்து வீட்டிலேருந்து தானாக வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே இல்லைங்களா? ஸோ அதனால் இது மாதிரி பண்ணுங்கள். உங்களோட லைஃப் எல்லாத்துக்குமே பிரம்மாண்டமாக வளர்க்க ஆரம்பிக்கு. கடவுள் உங்கள் கூடயே இருப்பார். நீங்கள் எல்லாருமே வாழ்க்கையில் பிரம்மாண்டமான வளர்ச்சி அடைகிறதுக்கு வின் இண்டியா அகாடமி சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி. சாரிங்க, நான் இன்னொன்று சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். அந்த ப்ரேயர் எழுதி வைக்கிறீங்களா இல்லையா, என்ன வேணும்னு சொல்லி போட்டு அதுலேயே நீங்கள் என்ன பண்ணணுன்னா, நீங்கள் இவ்வளோ நாளாக சொன்னீங்களா இல்லையா, எனக்கு வந்து ரிலேஷன்ஷிப் சரிப்படுத்தணும்னா எனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்துக்கிறீங்களே, எங்கள் வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் சரி பண்ணி கொடுங்க. எங்கள் அம்மா அப்பா பிளஸிங் எனக்கு ஒரு நாளைக்கு வந்து அதை எழுதி வைக்கணும். இன்னொரு நாளைக்கு ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்க. ஓகே இல்லைங்களா? நோட்டில் போட்டு அந்த நோட்டில் பிரார்த்தனை புத்தகம் போட்டுக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு அந்த நாளைக்கு எழுதி வச்சுக்கோங்க, எனக்கு என் கணவன் மனைவி உறவு முறை சரியாக வேண்டும் அப்படின்னு சொல்லி எழுதி மட்டும் வச்சுக்கோங்க போதும். ரைட்டுங்களா? அப்புறம் உங்களோட ஒர்க்கை பாருங்கள், சரி ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. சரியானதுக்கப்புறம் சரி செய்து கொடுத்ததுக்கு நன்றி, அவ்வளோதான். அடுத்த பிரார்த்தனை ஒன்று எழுதி வைங்க, எனக்கு தொழிலில் நல்லா அபிவிருத்தி வரணும். எப்படி வரணும், நல்லா அக்யூரேட்டாக எழுதி வச்சுருந்தீங்க. பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக என்ன இருக்க ஆரம்பிக்கும்னா, உங்களுக்கு அது வரக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் வந்து எழுதி வைக்கணும், இதையே செஞ்சு கொடுத்ததுக்கு நன்றி. ஓகே இல்லைங்களா? எனக்கு ஹெல்த் இஷ்யூ இருக்குது, டாக்டர் வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எனக்கு வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் நல்லபடியாக ஹெல்த் ரெடி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றின்னு சொல்லி போட்டு நீங்கள் ரெடி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எழுதி வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு சில சூழ்நிலைகள்லாம் மாறக்க ஆரம்பிக்கு. ஓகேங்களா? யாராவது வருவாங்க, இல்லைங்க இது மாதிரி இது பண்ணுன்னு சொல்லுவாங்க, இல்லை வருங்க, மேஜிக் நடக்கும், நீங்கள் வேணால் பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா வந்து சரி பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறமா சரி பண்ணி கொடுத்ததுக்கு நன்றின்னு அது எழுதிடணும். ஓகேண்ணா? இதுக்கு பேர் வந்து பிரார்த்தனை புத்தகம். ஓகேங்களா? கடவுளுடன் நீங்கள் உரையாடுறதுக்கு பேர் தான் இது. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா, இதெல்லாம் பார்க்க என்னன்னா, கடவுளுக்கு உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் வரக்க ஆரம்பிக்கு. நீங்கள் யார்கிட்டையும் அன்பு எதிர்பார்க்க மாட்டீங்க, நீங்கள் அன்பு கொடுக்குறக்கு ஆரம்பிப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு தைரியம் சொல்கிறக்கு ஆரம்பிப்பீங்க. நீங்கள் எல்லாத்துக்கும் வந்து உங்களால் தான் எல்லாத்துக்கும் பிரயோஜனம் இருக்கிற மாதிரி நீங்கள் வாழ்வீங்க. இப்போ பிரச்சனை என்னன்னா, நம்ம எல்லாத்திட்டையும் அன்பு எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் என்ன பண்ணுவோம்னா, அன்பு கொடுக்குறக்கு ஆரம்பிப்போம். ஏன்னா மனிதனுக்கு பிரச்சனையே அன்பு தான். ஓகே இல்லைங்களா? அதை வந்து நீங்கள் கொடுக்குறக்கு ஆரம்பிக்கணும். மனிதர்கிட்டருந்து எதிர்பார்க்காதீங்க, கடவுள்கிட்டருந்து நீங்கள் வாங்குறீங்க, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்குறீங்க. ஓகே இல்லைங்களா? இது மாதிரியே வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறக்காமனு இது சம்மந்தம் என்ன டவுட் இருந்தாலும் சரி கொஞ்சம் கிளியராக வந்து இப்போ கேட்டுக்குவீங்க. ஓகே இல்லைங்களா? இன்றைக்கி ஃபுல்லாக வந்து எது சம்மந்தம் வந்து நீங்கள் கேட்கலாம் கொஸ்டின். தேங்க்யூங்க எல்லாத்துக்குமே.